True Light Network. Truly beyond truth. விடாமுயற்சியும் நம்பிக்கையும் திறமையும் இருந்தால் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் தோற்கடித்து வெற்றியை பெற முடியும் என்பதற்கு நம்முடைய தேசத்தில் அநேக தலைவர்களும் விளையாட்டு வீரர்களும் அதற்கு சான்றாக திகழ்ந்து வருகிறார்கள். அந்த வரிசையில் சென்னையை சேர்ந்த தடகள வீராங்கனை PM தபிதாவும் சேர்ந்துள்ளார். மிகவும் ஏழ்மையான குடும்ப பின்னணியில் இருந்து வந்த தபிதா விளையாடத் தொடங்கிய ஆரம்ப காலத்தில் பலதர பொருளாதார தடைகளையும் கேலி கிண்டல்களையும் எதிர்கொண்டார். அவரது தோற்றம், அவர் அணிந்த ஆடைகள் மற்றும் ஏழ்மையான பின்னணியை வைத்து பலர் அவரை பரிகாசம் செய்துள்ளனர். ஆனால் இந்த கேலி பேச்சுகள் எதையும் காதில் வாங்காமல் மைதானத்தில் வியர்வை சிந்தி கடுமையாக உழைத்தார். அவரது இந்த ஓயாத உழைப்பிற்கு உலக அரங்கில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது. 2019 ஆண்டில் ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய இளைஞர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய நாட்டின் சார்பில் தபிதா பங்கேற்றார். அங்கு 100 மீட்டர் தடை ஓட்டப்பந்தயத்தில் 13.86 வினாடிகளில் இலக்கை எட்டி தனது முதல் தங்கத்தை பதிவு செய்தார். நீளம் தாண்டுதலில் 5.86 மீட்டர் தூரம் தாண்டி அடுத்த நாளே தனது 2வது தங்கப் பதக்கத்தையும் முத்தமிட்டார். திறமை மட்டுமே தன்னை உயர்த்தவில்லை, இயேசு கிறிஸ்துதான் வெற்றிக்கு காரணம், என்னை முட்டாள் என்றும் என்னால் சாதிக்க முடியாது என்றும் ஒதுக்கியவர்கள் மத்தியில் இயேசு என்னை உயர்த்தினார் என்று நெகிழ்ச்சியாக கூறியுள்ளார். ஹாய், எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபேஸ் பண்ணதை தான் நான் சொல்ல போகிறேன். என் பேக்ரவுண்ட் வச்சு, என் அப்பியரன்ஸ் வச்சு, நான் போடுற துணிமணிகளை வச்சு என்னை ரொம்ப கேலி செய்வாங்க. அடிடாஸ் நைக்கு கிட்டு போட்டுட்டேன்னா எனக்கு யாரோ ஓசியில் வாங்கி கொடுத்து தான் நான் போடுறேன்னே நினச்சிப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க நம்ப கூட மாட்டாங்க. வந்து நாற்று அடிக்குது, கிட்ட வராது அப்படின்னு சொல்கிறது, குரூப்பிசம் பண்ணுறது. நாற்று அடிக்க தான் செய்யும், என்கிட்ட பஸ்ஸுக்கு கூட காசு இருக்காது. காலையில் நான் வந்தேன்னா அங்கேயே கடந்து 3 செக்ஷன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நைட்டு வர 11 மணி ஆயிடும். யாரெல்லாம் என்னை வந்து பைத்தியம், முட்டாளு அப்படின்னு எந்த குரூப் கிண்டல் பண்ணிச்சோ அந்த குரூப்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி 2 கோல்டு மெடல் வந்து என்னை ஆண்டவர் அடிக்க வச்சாரு. இதை நான் சும்மாலாம் சொல்லலை. நம்ம குப்பை தூசி அப்படின்னு தெரியப்படுறோமா, நல்லது. ஆண்டவரோட பார்வைக்கு நம்ம மேன்மையா தெரியப்படுகிறோம். சில டைம் பொறுமை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வந்து உன்னை கரெக்டான நேரத்துல கொண்டு போய் தூக்கி மேல வைப்பாரு. ஏன்னா என் லைஃப்லயுமே அப்படிதான் நடந்துச்சு. தேவன் உங்களை உயர்த்த நினைத்து விட்டால் எந்த மனிதனாலும் அதை தடுக்க முடியாது என்பதற்கு PM தபிதா ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறார். இது போன்ற தடைகளையும் போராட்டங்களையும் தாண்டி வெற்றி பெற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு வீராங்கனைகளுக்காக நாம் ஜெபிப்போம். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.